அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கடந்த வகுப்பில் அல்லது கடந்த காணொளியில் சட்டக் கல்லூரியின் 2022ஆம் ஆண்டுக்கான பொதறிவு வினாத்தாள் தொடர்பான விடயங்களின் இற்றைப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்லது தற்போதைய மாற்றங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 15வது வினாவை கடைசியாக கலந்துரையாடி கொண்டிருந்த நாங்கள் கடைசி வகுப்பில் அது இந்த தொடர்ச்சியாக இன்றைய தினமும் இந்த கருக்கலைப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த காணொளி தொடர்ச்சியாக இந்த 2022ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி பொது அறிவு வினாத்தாள் தொடர்பானதாக அமைய இருக்கிறது. அந்த வகையில் கருக்கலைப்பு தொடர்பாக இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் கருக்கலைப்பு சட்ட கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்த போதும் அங்கே ஒரு பச்சை அலை என்ற பெண்கள் உரிமை இயக்கம், அந்த பச்சை அலை என்ற பெண்கள் உரிமை இயக்கத்தின் தலையீடு காரணமாக இந்த கருக்கலைப்பு தொடர்பான தாராளமயமாக்கல் மாற்றங்கள் பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அமைப்பை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. பச்சை அலை என்ற பெண்கள் உரிமை இயக்கம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் அந்த இயக்கம் தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமான சில தகவல்களை அடுத்த காணொலிகளில் திரையிடுக்கிறேன். அடுத்தது தண்டனைகளை குறைத்த நாடாக, கருக்கலைத்தல் தொடர்பாக தண்டனை குறைத்த நாடாக 2020ஆம் ஆண்டு ஆர்ஜென்டினா நாடு 14 வாரங்கள் வரையிலான கற்பத்து கருக்கலைப்பை சட்டபூர்வமாகி இருந்தது. இது பொது சுகாதார காப்பீட்டுகளை இலவசமாக செய்கிறதுக்கான வழிவகை ஆர்ஜென்டினா நாட்டில் இருந்தது. 2020ஆம் ஆண்டு ஆர்ஜென்டினா நாடு 14 வாரங்கள் வரையிலான கர்ப்பத்தை கருக்கலைப்பதற்காக சட்டபூர்வமாகி இருந்தது. இது இலவசமாக அங்கே இருக்கிற பொது சுகாதார காப்பீட்டுகள் வழங்கப்படும். அடுத்து 2023ஆம் ஆண்டு மெக்சிகோ நாடு கருக்கலைப்பை குற்றமாக்குவது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று ஒரு மனதானதாக அறிவித்திருந்தது. அப்ப மெக்சிகோ நாடு 2023ஆம் ஆண்டுல அந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்தினூடாக கருக்கலைப்பு குற்றமாக்குவது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று சொல்லி அறிவித்திருந்தது. அதே போல 2022ஆம் ஆண்டு கொலம்பியா நாடு அது இந்த அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தினூடாக 24 வாரங்கள் வரை இந்த கருக்கலைப்பு செய்வதை குற்றமற்றதாக்கி தனது சட்டத்தை நிறைவேற்றி இருந்தது. அப்போ கொலம்பியா நாடு 2022ஆம் ஆண்டுல 24 வாரங்கள் வரை கருக்கலைப்பு செய்யலாம் என்று அரசியலமைப்பு நீதிமன்றத்தினூடாக, கொலம்பியாவின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தினூடாக அது சட்டபூர்வமாக இருந்தது. ரைட். இப்ப எங்களுடைய கேள்விக்குரிய விடை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய அமெரிக்காவில் 2022ஆம் ஆண்டு 1973ஆம் ஆண்டு முதல் சுமார் 50 ஆண்டுகளாக பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்வதற்கான உரிமை அங்க வழங்கப்பட்டு வந்தது. அதனை 2022ஆம் ஆண்டு ரோ வேட் என்ற வழக்கினூடாக அது ரத்து செய்யப்பட்டு நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருந்தது. அப்ப அந்த 15வது கேள்விக்குரிய விடையாக நாங்கள் அமெரிக்காவை கருத முடியும். ரைட். அண்மையில் நடந்த மாற்றமாக நீங்கள் மெக்சிகோ நாட்டில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற மாற்றங்களை கருத்தில் கொள்ளுங்க. அதான் அண்மையில் நடந்த கருக்கலைப்பு தொடர்பான மாற்றம். அதில் மெக்சிகோவின் உச்ச நீதிமன்றம் கருக்கலைப்பை குற்றமாக அறிவிப்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று சொல்லியிருந்தது. ரைட். அடுத்த விஷயம் இந்த இலங்கையில் உள்ள சட்டங்களின்படி ஒருவர் பாலியல் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டாலும் குறித்த நபருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச வயது யாது என்பதுதான் கேள்வி. இந்த குற்றவியல் பொறுப்பின் வயது குறைந்தபட்ச வயது 12 ஆண்டுகள். அப்போ 12 ஆண்டுகளுக்குள்ள அல்லது 12 வயது உள்ள காலப்பகுதியில் குற்றவியல் தொடர்பான ஏதாவது நடவடிக்கைகள் அல்லது குற்றவாளி என அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் அவைக்கு எதிராக நாங்கள்
சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்ப 12 வயது குறைவான குழந்தைகள் செய்யும் எந்த ஒரு செயலும் குற்றமாகாத என்ற அடிப்படையில வந்து இலங்கையில சட்ட ஏற்பாடுகள் இருக்குது. அதேவேளை பொது சட்டபூர்வ வயதாக வந்து 18 வயதுக்கு வயது வரை எதிர்பார்க்கப்படுகின்றது. 18 வயது குறைவானவர்கள் இலங்கையை பொறுத்தமல்ல குழந்தைகளாக அல்லது பிள்ளைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒருவரை வந்து சிறுவர் நீதிமன்றத்தை கொண்டு போகக்கூடிய வயது எல்லையாகவும் இந்த 18 வயது காணப்படுகின்றது. அப்ப சிறுவர் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தக்கூடிய வயது எல்லையாக இந்த 18 வயது காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தமல்ல 18 ஆண்டுகள் திருமணம் செய்வதற்கான வயதில்லையாகவும் அதேவேளை வந்து வேலை வாய்ப்பொன்றை பெற்றுக் கொள்வதற்கான குறைந்தபட்ச வயது 16 ஆண்டுகளாகவும் காணப்படுகின்றது. திருமண வயது இல்லையாக 18 ஆண்டுகளும் வேலை வாய்ப்புக்கான குறைந்தபட்ச வயது வந்து 16 ஆண்டுகளாகவும் காணப்படுகின்றன. ஆகவே இலங்கையில வந்து இந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து குற்றவியல் பொறுப்பிலிருந்து விலக்களிக்கப்படுபவர்களாக காணப்படுகின்றனர். அப்ப இந்த கேள்விக்குரிய விடையாக வந்து 12 வருடங்கள் காணப்படுகின்றது. அடுத்த வினா வந்து கீழே தரப்பட்டுள்ள உயிர்களின் தோற்றம் பற்றிய அறிவுடன் தொடர்புடைய கூற்றுகளில் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கூற்று எதென்று கேட்டிருக்கணும். இதுல வந்து உயிர்களின் தோற்றம் பற்றிய அறிவு என்பது வந்து உயிர் தோற்றவியல் என்றுதான் சொல்லப்படுகிறது. உயிரற்ற பொருளிலிருந்து முதலாக உயிர் வடிவங்கள் எவ்வாறு தோன்றின என்ற தொடர்பான விடயம்தான் இங்கே இந்த உயிர்களின் தோற்றம் என்ற விடயத்தோட தொடர்பற்றதாக இருக்குது. இதுல வந்து அலெக்சாண்டர் ஓபாரின் கோட்பாடு, அதாவது வந்து அவர் உயிரற்ற எளிய கரிம பொருட்களிலிருந்து வேதியியல் பரிமாணம் மூலம் படிப்படியாக உயிர் தோன்றிய என்ற கருத்தை வந்து முன்வைச்சிருக்கிறார். உயிரின் தோற்றம் என்ற நூலினூடாக இந்த உலக புகழ்பெற்ற கருத்தை வந்து அவர் முன்வைச்சிருந்தார். அதாவது அலெக்சாண்டர் ஓவாரின் கோட்பாட்டுக்கு அமைவாக உயிரற்ற எளிய கரிம பொருட்களிலிருந்து, அதாவது வேதியியல் பரிமாணம் மூலமாக படிப்படியாக உயிர் தோன்றியது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றனர். இவர் எழுதிய நூல் வந்து உயிரின் தோற்றம் என்ற அடிப்படையிலான நூல் ஊடாக இந்த கருத்தை வந்து முன்வைச்சிருக்கின்றார். அடுத்த கேள்வி என்னன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களால் விருத்தி செய்யப்பட்ட கோட்பாடு இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் வந்து ஒரு ஜேர்மனிய வம்சாவளியை சேர்ந்த ஒரு தத்துவார்த்த இயற்பியலாளர். ஜேர்மனிய வம்சாவளியை சேர்ந்த தத்துவார்த்த இயற்பியலாளராக இவர் காணப்படுறார். இவர் வந்து சார்பியல் கோட்பாடு தொடர்பாக தனது கருத்துக்களை வந்து முன்வைச்சவர். அது 2 வடிவங்கள் அந்த கருத்துக்களை முன்வை, ஒன்று சிறப்பு சார்பியல், அடுத்த பொது சார்பியல் என்ற அடிப்படையில அந்த கருத்துக்களை முன்வைச்சிருக்கார். இவர் வந்து 1921ஆம் ஆண்டுல இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றவராக இருக்கிறார். இவர் ஒளி மின்னழுத்த விளைவு என்பதற்காக அந்த நோபல் பரிசை வந்து பெற்றிருந்தார். 1921ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றிருந்தார். இவருடைய கோட்பாடு வந்து சார்பியல் கோட்பாடாக காணப்படுது. அடுத்த இந்த உளநிலை பகுப்பாய்வு கோட்பாடு என்றது வந்து இது சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற உளநிலை பகுப்பாய்வு கோட்பாட்டை தான் அடிப்படையாக கொண்டு காணப்படுது. அது தொடர்பாக நாங்கள் அந்த கல்வியியல் துறை சார்ந்தார்கள் அது தொடர்பாக அறிந்திருப்பீங்கள். அடுத்தது நடைமுறைவாத கோட்பாடு. இது வந்து நடத்தவாத முறை கோட்பாடு தான் நடைமுறைவாத கோட்பாடுன்னு சொல்றது. தூண்டல் துலங்கள் ஊடாக முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அதுல.
ரைட். அது ஜேபி வாட்சன் என்பவர் வந்து அந்த நடத்தவாத அணுகுமுறையின் ஆரம்ப கருத்தாவாக காணப்படுகின்றார். அடுத்த கேள்வி வந்து உயிர்வாயு எரிபொருளில் உள்ளடங்கிய பிரதான வாயு. இது வந்து மீதேன் வாயு தான் வந்து இந்த உயிர்வாயு எரிபொருள்ல உள்ளடங்கியுள்ள பிரதான வாயு. கிட்டத்தட்ட 50% தொடக்கம் 75% வரையிலானதும். அதற்கு அடுத்தபடியாக CO2 கார்பன் ஈரோக்சைடு வந்து இந்த உயிர்வாயு எரிபொருளில் உள்ளடங்கிய பிரதான வாயுக்களாக காணப்படுகிறது. முதலாவது பிரதான வாயுவாக மீத்தேன் வாயு 50 தொடக்கம் 75 வரையான அளவு வந்து அங்க காணப்படும் மொத்த வாயுக்கள்ல. அடுத்த கார்பன் ஈரோக்சைடு இது வந்து 25 முதல் 50% வரையிலான அளவு வந்து காணப்படுறதாக இருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்க இந்த எதினை வாயுன்றது வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயுவாக இருக்கும். இது வந்து நிறமற்ற மனமற்ற நிலையில காணப்படக்கூடியதாக ஒன்று இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா இந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது ஒரு துணை விளைபொருளாக வந்து இந்த அஹ், எதனோ எதனை வாயு வந்து பயன்படுத்தப்படுறதாக இருக்கு. அடுத்தது வந்து கெக்சேன். இதுல கெக்சேன் வாயு வந்து ஒரு பெட்ரோல் போன்ற ஒரு லேசான மனம் கொண்ட ஒரு நிறமற்ற வாயு தான் இது. இது வந்து அந்த கொழுப்பு எண்ணெய் போன்ற அந்த துருவமற்ற சேர்மானங்களை எளிதில் கரைக்கக்கூடியதாக இருக்கும். மிக விரைவாக தீப்பற்றக்கூடிய ஒரு வாயுவாக இது காணப்படுகின்றது. அடுத்தது காலோதேன் வாயு வந்து இது வந்து அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்தாக பொது மயக்க மருந்தாக பயன்படுத்துறதுக்காக இந்த வாயுக்கள் பயன்பாட்டில் இருக்குது. இது அடுத்ததாக வந்து அமெரிக்காவில் சட்டம் மற்றும் அமைதியின் சின்னமாக விளங்கும் சுதந்திர தேவியின் சிலையை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட உலோகம் இது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலை வந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர்ல கட்சன் ஆற்றுக்கு ஆற்றின் துறைமுகத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. அது அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் கட்சன் ஆற்றின் துறைமுகத்தில் உள்ள லிபர்டி தீவில் என்று சொல்லுவோம். அதில் ஒரு தீவு, அந்த துறைமுகத்தில் இருக்கிற தீவு லிபர்டி தீவில் வந்து அது அமைக்கப்பட்டதாக இருக்குது. இது வந்து ஏன் அமைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ஒரு நட்பின் வடிவாக பிரான்ஸ் நாட்டால் அமெரிக்காவுக்கு பரிசாக வழங்கப்பட்ட ஒன்று. இதன் கட்டுமானம் 1875ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1884ஆம் ஆண்டு முடிவடையப்பட்டது. இது வந்து மக்களின் பயன்பாட்டுக்காக அல்லது அவையின் பாவனைக்காக 1886ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி திறந்து வைக்க அல்லது அவைக்கு வழங்கப்பட்டது. அவையின் பயன்பாட்டுக்காக இது வழங்கப்பட்டது, அல்ல அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். இது வந்து 1924ஆம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அமெரிக்க சுதந்திர தேவி சிலை வந்து 1924ஆம் ஆண்டு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மொத்த உயரம் 93 மீட்டராக காணப்படுகின்றது. இதை வடிவமைச்சர் வந்து ஃபிரெடெரிக் அகஸ்டே பார்தொட்டி. இதை வந்து வடிவமைச்சர் வந்து அகஸ்டே பார்சொல்டி என்று சொல்லுவோம். இவர் வந்து இந்த ஈவில் கோபுரத்தை பிரான்ஸ்ல நீங்க நிர்மாணித்தவர் வந்து இதே
சிப்பி தான். இவர் வந்து பிரான்ஸ் நாட்டின் சிப்பி அகஸ்டே பார் தொல்டின்னு சொல்லுவோம். இதுல சுதந்திரத்தின் வலது கையில வந்து ஒரு தீப்பந்தம் இருக்கும். இடது கையில வந்து ஒரு புத்தகம் ஒன்று வச்சிருக்கப்படும். அதுல வந்து ஜூலை 4 1776 என்று பொறிக்கப்பட்ட ஒரு புத்தகம் வந்து அந்த இடது கையில வந்து அந்த சிலேண்ட இடது கையில வந்து காணப்படுறதாக இருக்கு. ரைட். வேறு காலடியில வந்து உடைந்த சங்கிலிகள் வந்து காணப்படுறதாகவும் இருக்கும். இதுல வந்து பயன்படுத்தப்பட்ட முக்கிய உலோகம் வந்து செம்பு. இதுல பயன்படுத்தப்பட்ட முக்கிய உலோகம் வந்து செம்பாக இருக்குது. இதுதான் அந்த இந்த கேள்விக்குரிய ஆன்சராக சொல்லப்படும். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உலக அளவை பொறுத்த மட்டும் நிறைய சிலைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து உலகிலேயே மிக உயரமான சிலையை வந்து இந்தியாவில வந்து காணப்படுது. அதுல வந்து இந்தியாவின் இரும்பு மனிதரின் நினைவாக அமைக்கப்பட்டிருக்கு. அதன் உயரம் வந்து 182 மீட்டர் அல்லது 597 அடியாக இந்தியாவின் குஜராத் மாநிலத்துல வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அது வந்து யார் அந்த இரும்பு மனிதன் சொன்னால் சர்தார் படேல். சர்தார் படேல்னு சொல்லுவோம். அவருடைய நினைவாக வந்து இந்த குஜராத்தில் வந்து நியமிக்கப்பட்டது உலகிலேயே உயரமான சிலை. இது ஒற்றுமையின் சிலை என்று அழைக்கப்படுது. சர்தார் வல்லபாய் படேல் என்று சொல்லுவோம். ஒற்றுமையின் சிலை என்றும் அழைக்கப்படுது. இதற்கு அடுத்தபடியாக சீனாவில வந்து 128 மீட்டர் உயரமான வசந்த கோவில் புத்தர் என்ற சிலை வந்து வைரோசன புத்தர் என்ற உருவமைப்பு வந்து உலகில இரண்டாவது உயரமான சிலையாக வந்து காணப்படுது. இதுல அந்த பீடம் சேர்க்காகத்தான் அதன் உயரம் கணிப்பிடப்பட்டிருக்குது. இது இதனை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான், அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள்ல எகிப்திலே எல்லாம் வந்து சிலைகள் இருக்கின்றன. அது ஒவ்வொரு விடயங்களையும் வெளிப்படுத்துறதாக இருக்குது. அடுத்ததாக அடுத்த கேள்வி இதுல கேட்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஜனநாயக ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களுடைய அரசாங்கம் என யாரால் விளக்கப்பட்டது? ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களுடைய அரசாங்கம் என யாரால் விளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்ட ஒரு விடயம். அதுக்கு முன்னுக்கு இலங்கையிலேயும் சில உயரமான சிலைகள் இருக்குது. இலங்கையில் இருக்க உயரமான சிலை அவுக்கன புத்தர் சிலை. இது வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இதான் இலங்கையில் இருக்கிற உயரமான சிலை என்று சொல்லிக்கொள்வோம். இதை விட இலங்கையில அநேகமான புத்தர் சிலைகள் வந்து அடுத்தடுத்த இடங்களை பிடிக்கிறதாக இருக்கும். அதே மாதிரி இலங்கையில வந்து உயரமான கட்டிடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதே முறை கதைச்சு முடிச்சுட்டு போவோம். அடுத்த கேள்வி பார்ப்போம் நாங்கள். அதுல வந்து இலங்கையில் இருக்கிற உயரமான கட்டிடம் வந்து தாமரை கோபுரம், லோட்டஸ் டவர்ன்னு சொல்லுவோம். இது வந்து 356 மீட்டர் உயரமானதாக அல்லது 1168 அடி உயரமாக காணப்படுகின்றது. தெற்காசியாவிலேயே மிக உயரமான
ஒரு கோபுரமாக இது காணப்படுது. இது ஒரு தன்னியக்க தாங்கு அமைப்பை கொண்டதாக தெற்காசியாவில் மிக உயரமான கோபுரமாக வந்து காணப்படுது. அடுத்தது அதில் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது குடியிருப்பு என்று சொன்னால் அங்க வந்து ஆல்டேர் என்ற குடியிருப்பு வந்து இலங்கையில உயரமான அடுக்குமாடி குடியிருப்பாக வந்து காணப்படுகின்றது. உலக பொருத்தமுள்ள உலகில வந்து மிக உயரமான கட்டிடமாக வந்து புர்ஜ் கலிபா என்ற கட்டிடம் வந்து காணப்படுது. புர்ஜ் கலிபா இது வந்து 828 மீட்டர் உயரமாக காணப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் துபாய் ஐக்கிய அமரு ஐக்கிய அரபு அமீரகம் என்ற UAE என்று சொல்லுவோம். ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாட்டில் வந்து இந்த உயரமான கட்டிடம் காணப்படுகின்றது. உலகிலேயே மிக உயரமான ஒரு அமைப்பாக இது காணப்படுகின்றது. ஆனால் தற்போது வந்து இதற்கு அடுத்த இது இந்த கட்டப்பட்ட ஆண்டு வந்து 2010ஆம் ஆண்டு. இது இந்த உயரத்தை வந்து முறியடிக்கக்கூடிய வகையில 1000 மீட்டருக்கு மேற்பட்ட உயரமான கட்டடம் ஒன்று சவுதி அரேபியாவில் வந்து கட்டப்பட்டு வருகின்றது. அந்த கட்டடத்தின் பேர் வந்து ஜெட்டா டவர். சவுதி அரேபியாவில் வந்து 1000 மீட்டருக்கு அதிகமான உயரத்தை கொண்ட ஜெட்டா டவர் வந்து அமைக்கப்பட்டு வருது. இந்த கட்டடம் அமைத்து முடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது உலகிலேயே 1 கிலோமீட்டர் உயரத்தை தொடும் முதல் கட்டடமாக இருப்பதோடு உலகிலேயே வந்து மிக உயரமான கட்டடமாகவும் இது காணப்படும். இந்த கட்டடத்தின் வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா பாலைவன செடியின் இலையை போன்ற ஒரு வடிவம் வந்து பயன்படுத்தப்படுறது. பாலைவன செடியின் இலையை போன்ற ஒரு வடிவம் பயன்படுத்தப்படுது. 167 மாடிகள் வந்து இந்த கட்டடத்துல அமையும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கட்டடத்தை வடிவமைக்கின்ற கட்டிட கலைஞர் வந்து அட்ரியன் சிமித். இவர்தான் அந்த புர்ஜா கலீபா கட்டிடத்தையும் துபாயில வந்து வடிவமைத்தவர். சவுதியிலையும் வந்து சவுதி அரேபியாவிலும் வந்து இந்த கட்டிட கலைஞர் தான் அட்ரியன் சிமித் என்ற கட்டிட கலைஞர் வந்து இந்த கட்டிடத்தை நிர்மாணிக்கிறார். இது வந்து 2013ஆம் ஆண்டு கட்டடம் தொடங்கப்பட்டு இடையில கைவிட்டு பிறகு தற்போது வந்து அது துவங்கப்பட்டிருக்குது. இது வந்து இந்த டவரை கட்டுற திட்டத்தை ஜெட்டா டவர் கட்டுற திட்டத்தை சவுதி அரேபியாவின் விசன் 2030 என்ற பேர்ல வந்து இது மீண்டும் இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரைட். அடுத்த கேள்வி வந்து இந்த ஜனநாயகம் என்பது தொடர்பான கருத்துக்கள். ஜனநாயகம் என்ற கருத்துக்களை முன்வைச்ச நிறைய பேர் இருக்கிறோம். அதுல வந்து ஆபிரிகான் லிங்கன் வந்து மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார். இது ஜனநாயகத்தின் ஒரு பிரபல்யமான ஒரு வரவிலக்கணமாக கருதப்படுகின்றது. அப்ப ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி என்று சொல்லப்பட்டது ஆபிரகாம் லிங்கன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தாக ஜனநாயகம் தொடர்பான ஒரு கருத்தாக இருக்கு. ரைட். அதே போல இதுல இருக்கிற நெல்சன் மண்டேலா பார்த்தோம்னு சொன்னால் இவர் 1918ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவிலே பிறந்தவர். இவர் தான் தென்னாப்பிரிக்காவின் முதல் மக்களாட்சி தலைவர்னு சொல்லுவோம். 1994ஆம் ஆண்டு தொடக்கம் 99 வரை ஆட்சியில் இருந்தவர். தென்னாப்பிரிக்காவின் முதல் மக்களாட்சி தலைவர் வந்து நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவின் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவராக இவர் செயற்பட்டவர். நிறவரி எதிர்ப்பு இயக்கத்தின் சின்னமாக தொழிற்பட்டவர். இவர் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மரணமடைந்திருந்தார். நிறைவரிக்கு எதிரான போராட்டம் வந்து இந்த சிறுபான்மை தென்னாப்பிரிக்காவின் சிறுபான்மை வெள்ளையர்களின் அரசாங்கம் சட்டபூர்வமாக செயல்படுத்திய அபார்தைட் என்ற ஒரு இனவரி மற்றும் நிறைவரி கொள்கை தொடர்பான விடயத்துக்கு எதிராக போராடினவர் தான் இந்த நெல்சன் மண்டேலா. அதாவது தென்னாப்பிரிக்காவில் இருந்த வெள்ளை இன சிறுபான்மையினர் வந்து இந்த நிறைவரிக்கு எதிராக ஒரு திட்டம்
ஒரு செயல் திட்டத்தை, அபார்டைட் என்ற செயல் திட்டத்தை ஆஹ், அல்லது கொள்கையை வந்து முன்வைச்சவை. அதுக்கு எதிராக கடுமையாக அல்ல தீவிரமாக போராட்டத்தை நடத்தினது தான் இந்த நெல்சன் மண்டேலா. இவருக்கு வந்து 1964 ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 27 ஆண்டுகள் சிறையில் வந்து இருந்தவர். இவர் வந்து ரோவன் தீவில் இருக்கிற சிறையில் வந்து இந்த 27 ஆண்டுகளையும் வந்து கழித்திருந்தார். பிறகு வந்து உலக நாடுகளின் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் காரணமாக 1990 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆஹ், அதன் பின்னர் அந்த நாட்டின் தென்னாப்பிரிக்கா நாட்டின் அப்போதைய தென்னாப்பிரிக்க தலைவராக காணப்பட்ட டபிள்யூ.டி. கிளார்க் என்பவரோட சமரசமான பேச்சுவார்த்தைகளை நடாத்தி ஆஹ், தென்னாப்பிரிக்க நாட்டின் முதலாவது கருப்பின தலைவராக வந்து ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்தலில் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் வந்து இந்த ஆட்சியில வந்து பழிவாங்க உணர்வை தவிர்த்து சத்தியம் மற்றும் நல்லிணக்க ஆணையத்தை வந்து நிறுவி தென்னாப்பிரிக்காவில் பல செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார். இவர் அமைதிக்கான நோபல் பரிசினை வந்து 1993 டி கிளாக்குடன் இணைந்து வந்து அதை பெற்றிருந்தார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவ யானை என்ற தகவல் வேற பெரியவங்களுக்கு தெரியும். பிறப்பிடம் வந்து நிறைய சொல்ல தேவையில்லை. பிறப்பிடம் வந்து கிரேக்கம், வேற்ற குரு வந்து பிளேட்டோ, வேற்ற சீடன் வந்து அலெக்சாண்டர். கிட்டத்தட்ட இவர் 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இவற்றுடைய விடயம் அந்த நூல் தொடர்பான கவனம் செலுத்தப்பட்ட துறை வந்து லொஜிக் என்று சொல்லுவோம், தர்க்கவியல். சையோலித் தீர்வு என்ற கருத்தை வந்து உருவாக்கினவரும் இந்த அரிஸ்டோட்டலாகத்தான் கருதப்படுவார். சையோலித் தீர்வு என்ற கருத்தை வந்து உருவாக்கினவர் இந்த அரிஸ்டோட்டில். இவருடைய அரசியல் ரீதியான தத்துவங்கள் என்று சொல்லும்போது மனிதன் இயல்பாகவே ஒரு அரசியல் விலங்கு என்று சொல்லி சொன்னவரும் இந்த அரிஸ்டோட்டலாக தான் இருக்கிறார். மனிதன் இயல்பாகவே ஒரு அரசியல் விலங்கு என்று சொல்லி தனது கருத்தை வந்து முன் வச்சிருந்தார் அரசியல் ரீதியாக. இவருடைய நெறிமுறைகள் என்று சொல்லும்போது நிக்கோமாக்கியன் என்ற நெறிமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டது. முக்கியமாக இவர் முன்வைத்த கருத்து வந்து பொன் சராசரி என்று சொல்லி ஒரு கருத்தை வந்து முன்வைச்சிருந்தார். இது வந்து என்னென்னால் ஒரு அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்சம் இரண்டுக்கும் இடையிலான ஒரு தீவிரத்துக்கும் இடையே உள்ள ஒரு நடுநிலைமை தான் நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து இந்த பொன் சராசரி என்ற கருத்தினூடாக முன்வைத்திருந்தார். இவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார். மனிதன் வாழ்வின் இறுதி நோக்கம் யூடை மோனியான்னு சொல்லி சொன்னார். யூடை மோனியா வந்து மனிதன் வாழ்க்கையின் இறுதி நோக்கம் அப்படின்னு சொல்றார். அதாவது செழிப்புடன் கூடிய மகிழ்ச்சி அல்லது பூரணத்துவம் அடைகிறது தான் மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இவர் வந்து கவிதை மற்றும் நாடகம் தொடர்பாக பெற்ற பங்களிப்பு வந்து கவிதை இயல் என்ற அடிப்படையில் ஒரு நூலொன்றை வெளியிட்டிருந்தார். அதுல வந்து கதார்சிஸ் என்ற துன்பையியல் நாடகம் பார்ப்பவர்கள் மனதில் அச்சம் பரிதாபம் தோன்றும் என்ற ஒரு கருத்தை வந்து முன்வச்சிருந்தார். அடுத்தது வந்து நிக்கோலா மக்கியாவெல்லி என்றவர் வந்து
இவர் வந்து ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து இத்தாலி நாட்டின் புளோரன்ஸ் மாநிலத்தில் வந்து ஒரு ராயதந்திரி அல்ல அரசு செயலாளராக தொழிற்பட்டவர். இவர் நவீன அரசியல் தத்துவம், சக்தி அரசியல் மற்றும் அரசியல் வாதம் போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறதால அவற்றின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. வென்றது இவர் எழுதின புத்தகம் என்று சொல்லும்போது இளவரசர் என்ற ஒரு தலைப்பில் இருக்கிற புத்தகத்தை எழுதியிருந்தார். ஒரு இளவரசர் வந்து எப்படி ஆட்சியில வந்து அல்லது ஆட்சியாளர் எப்படி சவால்களை சந்திக்க என்ற கருத்தை வந்து உள்ளடக்கினதாக இவற்றை அந்த நூல் வந்து வெளியிடப்பட்டிருந்தது இளவரசர் என்ற பெயர்ல. அவ்வளவு விஷயம் தான் இதுல சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது பாருங்க. ஆஹ் எத்தனையாம் ஆண்டு வரை ஐக்கிய ராஜ்யத்தின் இரண்டாம் எலிசபெத் மகாராணி இலங்கையின் தலைவராக கருதப்பட்டார்? ரைட், ஓகே. இது தொடர்பான விடயத்தை நாங்கள் அடுத்த காணொளியில பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நீண்ட விடயம், அரசியலமைப்பு சம்பந்தமானது. நாங்கள் தொடர்ச்சியாக இது இந்த இலங்கையில் இருக்கிற தொலை சகல அரசியலமைப்பு பிரித்தானியர் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைந்த அப்புறம் இருக்கிற அரசியலமைப்பு தொடர்பாக கலந்துரையாட வேண்டியிருக்கிறபடியா ஒரு நீண்ட விடயங்களை கலந்துரையாட வேண்டியிருக்கும். நாங்கள் அடுத்த காணொலியில இது தொடர்பான விடயங்களை வந்து பார்க்கலாம்.